ஆனால் கண்டிப்பாக வேதம் அதற்காக கொடுக்கப்படலை. வேதம் என்பது மனிதனுடைய மனங்களில் அது பேசக்கூடியதாக இருக்கும். வாழ்வில் அது வேதம் என்பது மனிதனுடைய மனங்களில் அது ஆதிக்கம் செலுத்துமே தவிர மற்ற இடங்களை பூமியிலே மற்ற இடங்களை கடல் புனிதம், கிணறு புனிதம், இந்த தண்ணீர் புனிதம், மழை இருக்குன்னா மழையை கொண்டு ஆபத்து இருக்கின்றன, இடி இருக்குன்னா இடியை கொண்டு, மின்னல் எல்லாவற்றையும் கொண்டு ஆபத்து இருக்கிறான். அப்ப எதை கொண்டு பாதுகாப்பு இருக்கின்றது? இறைவன் எதை நம்ம வேதமாக கொடுத்து எதில் நம்ம அமைதியாக வாழ வேண்டும் சொல்றோமோ அதில் தான் நம்மளுக்கு என்ன இருக்கு. 4 மாதங்களை புனிதம் என்று சொல்றீங்க, அதை பிற மனிதர்கள் அதுல வாழத்தான் செய்யறாங்க. யாரும் புனிதம் எடுத்துக்கொண்டாங்களா? சரி, புனிதம் என்று எடுத்துக்கொள்ளனால அவங்க கெட்டு போயிட்டாங்களா? நீங்கள் புனிதம் இல்லைன்னு மறுத்ததுனால நீங்க கெட்டு போயிட்டீங்களா? இல்ல ஏற்றுக்கொண்டதுனால ஒரு பெரும்பாலும் மனிதன் எங்கேயாவது செல்றான் அப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் சொல்றானா, வெளியில சம்பாதிக்க போறான், எங்க வேணாலும் புனித இடங்கள் சொல்லி எங்க வேணாலும் போயிட்டு இருக்கோம். மனிதனுடைய மனங்கள் எங்க இருக்கும்? நம்ம வீட்டை நோக்கி இருக்கும். அப்ப நம்ம உள்ளம் எதை நோக்கி இருக்கு? நம்ம வீட்டை நோக்கி இருக்கின்றது. அப்ப அதுதான் எனக்கு சங்கை புரியுது. நீங்க சொல்லக்கூடிய சடங்கு செய்யக்கூடிய ஆலயங்களிலோ இல்ல காபான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே இறைவன் என்ன செய்யல ஆதிக்கம் செலுத்தல. அவன் நீங்க பயன்படுத்தக்கூடிய அனைத்திலும் இறைவன் ஆதிக்கம் செலுத்திக்கிறார். அவருக்கு ஏற்கனவே ஆலயங்கள் இருக்கு, அவர்களும் தீப ஆராதனை பண்ணியிருக்கிறாங்க, அவர்களும் மெழுகுவர்த்தி ஏற்றி பல மாதங்களையும் அவரும் கொண்டாடி இருக்கிறாரு. ஆனால் இஸ்லாம் மார்க்கம் இந்த குரான் தெளிவாக இருக்கின்றது வர்றாரு. வந்தா நீங்க ஒரு அந்த மதத்தை விட்டுருங்க, இந்த மதத்தை வச்சுன்னு சொல்லுவீங்களா? அல்லாஹ் சங்கை பொருந்திய வீட்டை, தூய்மையான தலத்தை மனிதர்களுக்கு நிலையான தங்குமிடமாக ஆக்கி, இன்னும் சங்கையான மாதங்களையும் பிராணிகளையும் அடையாளம் பெற்றவைகள். இப்போ அல்லாஹ் இவ்வாறு செய்திருப்பது நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியில் இருப்பவற்றை எல்லாம் நன்கறிவான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவே. நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் நன்கறிவான். எல்லா புகழும் இறைவனுக்கே. குர்ஆன்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எப்படின்னா அது உங்களுக்கு விளக்கம் கேள்விக்காக கேட்டிருக்காங்க. அத்தியாயம் 5:97 காபாவை பற்றி. அப்போ இந்த காபானா என்ன அப்படிங்கிறது எது மூலியமா அந்த கேள்வி அப்படின்னா, நம்முடைய யூடியூப் சேனல் வேத மனசாட்சி அப்படிங்கிறத, அதுல இணை வைத்தல் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்லி இணை வைத்தல் என்ன சொல்லியிருந்தோம். அதோடைய அந்த யூடியூப்ல 5:97 மறவை என்ற அத்தியாயத்தை பற்றி கேட்டிருக்காங்க. காபானா என்ன? குர்ஆனை பொறுத்தவரை குர்ஆன் ஒரு விஷயத்தை சொல்லுது அப்படின்னா, இருக்கக்கூடிய சடங்குகளை அது இறைவன் தான் இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னா, இறைவன் தான் அந்த வேதத்தை கொடுத்திருக்கிறான். வேதந்து வரும்போது பிற சமுதாய மக்கள் வேதம் வைத்துக் கொண்டு சடங்குகளாக கடைபிடிப்பதை அனைத்துமே இந்த வேதம் என்று சொல்லக்கூடியது செய்யணும், அதை நீக்கிக்கொண்டே வரணும், இணை வைக்கிறவரை நீக்கிக்கொண்டே வரணும். அப்ப இணை வைப்பு இல்லாத ஒரு மார்க்கம், இணை வைப்பு இல்லாத ஒரு வேதம் அப்படின்னு குர்ஆனை சொல்லப்படும் போது, அந்த குர்ஆனை கொண்டு இணை வைப்பு, இதுதான் ஒரு புனித இடம், இது ஒரு புண்ணிய இடம், இந்த மலை புனிதம், இந்த கட்டணம், இந்த ஆலயம் புனிதம் என்று நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக வேதம் அதற்காக கொடுக்கப்படலை. வேதம் என்பது மனிதனுடைய மனங்களில் அது பேசக்கூடியதாக இருக்கும். வாழ்வில் அது வாழ்வியல், வாழ்க்கையில் நாம் செய்யும் தவறுகளுக்கு உண்டான பிரதிபலனும், நாம் செய்யக்கூட நன்மைக்கு உண்டான பிரதிபலனும் இந்த மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் பொக்கிஷம் இந்த குர்ஆன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யார் குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாபெரும் அது ஒரு பொக்கிஷம். அது உங்களுக்கு நிறைய பொருள்கள் அள்ளி கொடுக்குமா அப்படிலாம் கிடையாது. மன அமைதிக்காக மனிதனுடைய எவ்வளவுதான் பொருட்கள் இருந்தாலும் மன அமைதி இல்லை அப்படின்னா எல்லா பொருட்களையும் என்ன செய்வாங்க, தூக்கி போட்டு உடைச்சு வைப்போம். போனே இருக்குது அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது எனக்கு துன்பப்பட்டீங்க இருக்கு, ஒரு வாகனம் இருக்குது எனக்கு துன்பப்பட்டீங்க இருக்குன்னா அந்த வாகனம் எனக்கு தேவையில்லை. முதல்ல ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம், தூக்கி என்ன செய்வோம், தூக்கி போட போகும். அப்போ பொருள் சேமித்துக் கொள்வதற்காக குர்ஆன் எதையுமே சொல்லலை. இறைவனை முன்னிறுத்தி, இறைவனை எவர் ஒரு நம்பிக்கை கொள்கிறார்களோ, இறைவன் ஒருவன் தான், அவனால் தான் இந்த காரியம் நடக்கும் என்று எவர்கள் எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு இந்த வேதம் ஒரு வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. மன அமைதியோட வாழணும் அப்படிங்கிறது.
அப்ப அதன் அடிப்படையில தான் குரான் நமக்கு நிறைய விஷயங்களை அது நமக்கு சொல்லி காட்டி கொண்டே இருக்குது. இன்னைக்கு அது சடங்குகளா, அது குரானை கொண்டு சடங்குகளாக அடையாளப்படுத்தப்பட்டதும் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா குரான் வந்து நிறைய விஷயங்களை பேசுது. அது ஈயை பத்தி பேசுது, கொசுவை பத்தி பேசுது, மலைகள் பத்தி பேசுது, இன்னும் மலைகளை பத்தி பேசுது, வானத்தை பத்தி பேசுது, பூமியை பத்தி பேசுது, கடல்களை பத்தி பேசுது, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இரவு பகல், காலை மாலை, பறவைகள், எல்லாத்தையும், பாம்பு, நிறைய விஷயங்களை பற்றி கண்டிப்பாக குரான் நம்மகிட்ட பேசிக்கொண்டே இருக்கு. அது அனைத்தும் நமக்கு புனிதமா என்று கேட்டால் எதுவுமே புனிதம் இல்லை. மனிதனுடைய வாழ்க்கை மனம் மட்டும்தான் புனிதமாக இருக்கு. மனிதன் புனிதமாக இருக்கு. எந்த ஒரு பூமியும், குறிப்பிட்ட எந்த பூமியும் வந்து புனிதமாக வேதம் சொல்லாது. வேதம் என்பது மனிதனுடைய மனங்களில் அது வந்து ஆதிக்கம் செலுத்துமே தவிர மற்ற இடங்களை, பூமியிலே மற்ற இடங்களை கடல் புனிதம், கிணறு புனிதம், இந்த தண்ணீர் புனிதம் அப்படின்னு மழை வந்து இருக்குது அப்படின்னா மழையை பற்றி சொல்றது. எல்லா இடத்துலையும் மழையை நம்ம பார்க்கணும். ஒரு இடத்துல மட்டும் பெய்யக்கூடியதுக்கு புனிதம் சொல்லலாம். மழை வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. அதே போல எல்லா இடங்களிலும் ஆலயங்கள் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு ஆலயத்தை இறைவன் புனிதம் என்று சொல்வானான்னு கேட்டால், நீங்கள் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக, ஒன்று கூடுவதற்காக சில இடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்க தவிர அது புனிதமாக கண்டிப்பாக ஆகாது. இப்போ கிறிஸ்தவர்களை அழைத்து இந்து கோயில்கள், இஸ்லாமிய கோயில்கள் புனிதம் என்று கேட்டால் இல்லை என்று சொல்லிக்குவார்கள். இந்துக்களை அழைத்து கிறிஸ்தவ ஆலயங்களும் இஸ்லாமிய ஆலயங்களும் புனிதம் என்று கேட்டால் இல்லை என்று சொல்லிடுவார்கள். இஸ்லாமியர்கள் அனைத்து இந்து ஆலயங்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள் புனிதம் என்று கேட்டால் கண்டிப்பாக புனிதம் என்று சொல்லக்கூடிய அந்தந்த மதத்தினர்களிடையே இவர்கள் வந்து இல்லை என்று சொல்லிடுவார்கள். ஆனா இவர்களுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொண்டு புனிதம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கணும். அதே மாதிரி புனிதம் இல்லை. இறைவன் வீட்டை அப்படின்னு சொன்னா, வீடு அப்படின்னு சொன்னா எல்லோருக்கும் தேவையான வீடு, பல விதங்கள். எங்க போனாலும் ஓய்வு எடுக்கிறதுக்கு வீடு தேவை, தங்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அதே போன்று வீட்டை இறைவன் என்ன சொல்றான், ஒரு மேன்மையாக பாக்கியம் சொல்றான். வீடு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்றான். சரி, வீடு அது குறிப்பிட்டப்பட்ட வீடு தானா, அது மட்டும் தான் பைத் என்று குரான் சொல்லுதான்னு கேட்டால், ஒவ்வொரு மனிதனும், அது எந்த சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி, எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, அனைவர்களுக்கும் ஒரு வீடு இருக்கின்றது. அந்த வீடு என்பது உங்களுக்கு பாக்கியம் பெற்றது வீடாக இருக்கின்றது. அந்த வீட்டை நீங்கள் நாடும் போது, அந்த வீடுதான் வேண்டும் என்று நாடும் போது நீங்கள் ஒரு புனிதத்தை கடைபிடிக்க வேண்டும். வீடு என்பது மனிதர்கள் எல்லாரும் வாழக்கூடியது. ஆனால் அந்த வீடுகளிலே நீங்கள் அழிச்சாட்டியம் செய்யாமல் வாழ வேண்டும் என்பதற்காக வீட்டை குறிப்பிடப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு இருதயம் இருக்கின்றது என்று சொன்னால், எல்லா மனிதருக்கும் இருதயம் இருக்கின்றன, எல்லாருக்கும் கண்கள் இருக்கின்றன, எல்லோருக்கும் செவி இருக்கின்றன, எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்கின்றன. அதை தான் வேதம் பேசுமே தவிர ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்துக்காக, குறிப்பிட்ட ஒரு இதை பின்பற்றுவதற்காக கண்டிப்பாக இந்த குரான் பேசுவதில்லை, வேதமும் பேசாது. அப்ப அதே போன்றுதான் அத்தியாயம் 5ல 97வது வசனம், 97வது வசனத்தை அவர் ஒரு கேள்வியா கேட்டிருக்காரு. அது காபா அப்படின்னு இருக்குது அப்படிங்கிறது. அது வந்து காபை அப்படின்னு, காபை காபா அப்படிங்கிற ஒரு நிலையானது. எந்த ஒரு கட்டடமாவது நிலையானதா இருக்குமா என்று கேட்டால் எதுவுமே நிலையானது. சூரியன் நிலையானது கிடையாது, சந்திரன் நிலையானது கிடையாது. மழையும் கூட தூள் தூளாக நெரிக்கும் போயிடும், கடல் பொங்கி போயிடும். எதுவுமே வந்து நிலையானது. இன்னைக்கு கடல் இருக்குது அப்படின்னா கடலை கொண்டு ஆபத்து இருக்கணும், மழை இருக்குன்னா மழையை கொண்டு ஆபத்து இருக்கின்றன, இடி இருக்குன்னா இடியை கொண்டு, மின்னல் கொண்டு, எல்லாவற்றையும் கொண்டு ஆபத்து இருக்கிறான். அப்ப எதை கொண்டு பாதுகாப்பு இருக்கின்றது? இறைவன் எதை நம்ம வேதமாக கொடுத்து எதில் நம்ம அமைதியாக வாழ வேண்டும் சொல்றோமோ அதில் தான் நம்மளுக்கு என்ன இருக்கு, வாழ்க்கை இருக்கின்றது. அப்ப அதன் அடிப்படையில ஒரு பொருளை இறைவன் காண்பித்து, ஈயை பற்றி சொல்லும் போது, கொசுவை பற்றி சொல்லும் போது, இன்னும் தேனை பற்றி சொல்லப்படுகிறது, தேனீக்களை பற்றி சொல்லப்படுகிறது. எவ்வளவோ குரான் வந்து உயிரினங்கள் நிறைய சொல்லப்படுகிறது. அதே போன்று மலைகள், மரங்கள் நிறைய சொல்லப்படுகிறது. எல்லாமே புனிதமாயிருமா? எந்த மரங்கள், எந்த மலை, எந்த தேனி, எந்த ஈ, ஏதாவது நமக்கு தெரியுமா? எந்த கடல், ஏதாவது தெரியுமா கேட்டு கேட்டால் கண்டிப்பா. இது மனிதர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இறைவன் உதாரணத்தை காண்பிக்கின்றான். உதாரணம் என்பது நம்முடைய வாழ்க்கை என்று கேட்டால், அந்த உதாரணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வாழ்க்கையை தவிர அந்த பொருளை நம்முடைய வாழ்க்கையாக கண்டிப்பாக இருக்கிறது, புனிதமாக இருக்காது. இந்த பூமி புனிதமாக இருக்கின்ற அந்த பூமி புனிதம், இரவு புனிதம், பகல் புனிதம், மாதங்கள் புனிதம், எதையெல்லாம் இறைவன் படைத்திருக்காண்டோ அனைத்துமே ஒரு மனிதன் வாழ்வதற்காக படைக்கப்பட்டது. மாதங்களுக்கு புனிதம் தான். அது குறிப்பிட்ட மாதங்கள். ஆடி மாதம் ஒருவருக்கு புனிதம், தை மாசம் ஒரு ஆளுக்கு புனிதம், மார்கழி மாசம் ஒரு ஆளுக்கு புனிதம், ஹஜ்ஜுடைய மாதம் ஒரு ஆளுக்கு புனிதம், துல்காய்தா ஒரு ஆளுக்கு புனிதம், முகர்ரம் ஒரு ஆளுக்கு புனிதம், டிசம்பர் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு புனிதம், ஜனவரி நியூ இயர் ஒரு நாளைக்கு, அப்படியே கண்டிப்பாக கிடையாது. மாதம் என்று சொன்னாலே அது புனிதம். ஏன்னா மனிதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. உணவு என்றாலே புனிதம், நீர் என்றால் புனிதம்,
எல்லாமே இந்த மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டதை தவிர அதில் வந்து வேற்றுமை எதுவுமே கிடையாது. கண்டிப்பா நீங்க அதுக்கு வாழ்ந்தாகணும். ஆடி மாதம் ஒரு புனிதம் என்று சொல்ற நீங்க அதுல வாழ்றீங்க. ஆனா உங்களுக்கு ஆடி மாதம் கிடையாது புனிதமா கிடையாது. ஆனா வாழ்றீங்களா? அதுல வாழ்ந்துதான் போவீங்க. அதை நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்பல. நீங்கள் துல்கட்சி சொல்றீங்க, துல்காயுதா சொல்றீங்க, முகரம் சொல்றீங்க, ரசப்பு சொல்றீங்க. இப்படி நீங்கள் ஒரு 4 மாதங்களை புனிதம் என்று சொல்றீங்க. அதே பிற மனிதர்கள் அதுல வாழத்தான் செய்யறாங்க. யாரும் புனிதம் எடுத்துக்கொண்டாங்களா? சரி, புனிதம் என்று எடுத்துக்கொள்ளனால அவங்க கெட்டு போயிட்டாங்களா? நீங்கள் புனிதம் இல்லைன்னு மறுத்ததுனால நீங்க கெட்டு போயிட்டீங்களா? இல்ல ஏற்றுக்கொண்டதுனால ஒரு பெருவாழ்வு கிடைச்சிருச்சா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. வேதம் என்று குரான் என்று வேதம் என்று சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா, மனிதன் மனங்களில் அது ஆதிக்கம் செலுத்தி கொண்டே இருக்கு. மனிதனுடைய மனங்களில் பேசிக் கொண்டிருக்க தவிர மற்றது அனைத்தும் உதாரணங்கள் தான். மரம், செடி, கொடி, மரங்கள் எல்லாமே இந்த மனிதனுக்கு உதாரணங்களாக கொடுக்கப்படும். விவசாயங்கள் அனைத்துமே உதாரணமாக கொடுக்கப்பட்டு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தையும் பாருங்க, இந்த மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்குது என்பதை இந்த மனிதன் உணர்வு கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மளுக்கு கண் முன்னாடி காட்டப்பட்டு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் காவா என்று ஒரு நிலையானது அப்படின்னு அர்த்தம். நிலையான எது நிலையானது? மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய மனம், மனிதனுடைய தெளிவு, மனிதனுடைய ஆரோக்கியம், மனிதனுடைய வாழ்வு, மனிதனுடைய அன்பு, மனிதனுடைய இரக்கம், மனிதனுடைய உதவி எல்லாமே என்னது? இறைவனுடைய பார்வை நிலையானது. ஒரு மனிதனுக்கு உதவி செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிலையானது. அது வந்து உங்க தவறி போறது இல்லை. ஒரு மனிதன் நீ இறக்கம் காட்டுறீங்க அப்படின்னா அது நிலையானது. அது இறக்கம் என்பது நிலையானது. அது தவறி போமா? உலகம் வந்து தோன்றி பல வருஷங்கள் ஆகிவிட்டது என்பதற்காக மனிதன் படப்படும் இரக்கம் வந்து இப்பெல்லாம் இறக்கப்பட முடியாது, இப்போதெல்லாம் நல்லது செய்ய முடியாது, இப்போதெல்லாம் நன்மை செய்ய முடியாது அப்படி சொல்ல முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எது நிலையானது? மனிதனுடைய மனங்களில் எது நல்ல குணங்களாக இருக்கின்றது அவ்வளவு அனைத்து நிலையானது. அப்படிப்பட்ட நிலையானது உங்களுடைய வாழ்க்கை என்ற அடிப்படையில தான் அது எங்க இருக்குது அப்படின்னா உங்களுடைய வீடுகளில் இருந்து அது இருக்குது. உங்க வீடுகள்ல அது இருக்குதுங்க அடிப்படையில தான் நம்ம இருக்கக்கூடிய வீடுல இருந்து அதை கொண்டு வரணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முதல்ல நிலையானது ஒரு இடம் வேணும். ஒரு தங்குவதற்கும் நம்ம வாழ்வதற்கும் நம்முடைய பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கும் இந்த குளிர் வெயிலிருந்து பாதுகாத்து காற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் என்ன வேணும்? ஒரு சரியான ஒரு இருப்பிடம் வேணும். அப்போ அந்த வீட்டை சங்கை பொருந்திய வீடு அப்படின்னு சொல்லுவோம். வீடு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சங்கை பொருந்திய வீடு. இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல பழக்கம் இருக்கு. அந்த நல்ல பழக்கம் இருக்கு. நீங்க போய் சொல்லக்கூடிய காபான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஏதாவது சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? உங்க வீட்டுக்கு வந்து சொல்லணுமா? மசூதி, சர்ச்சு, கோயில பார்த்து சொன்னா ஏத்துக்குவீங்களா? இல்ல நம்ம வாழக்கூடிய வீட்டுல வந்து சொல்லணுமா? கண்டிப்பாக நாம் வாழக்கூடிய வீட்டில் வந்து நமக்கு அழைப்பு கொடுத்தாதான் கண்ணியமாக இருக்கும். ஒரு மனிதன் அழைக்கணும் அப்படின்னா அவருக்கு சொந்தமான இடங்கள்ல போய் நம்ம அழைக்கணும். பொது இடங்கள்ல நம்ம வந்து நிச்சய முடியாது, ஒரு அழைப்பு கொடுக்க முடியாது. ஒரு மனிதன் எங்கேயாவது செல்றான் அப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் சொல்றானா, வெளியில சம்பாதிக்க போறான், எங்க வேணாலும் புனித இடங்கள் சொல்லி எங்க வேணாலும் போயிட்டு இருக்கோம். மனிதனுடைய மனங்கள் எங்க இருக்கும்? நம்ம வீட்டை நோக்கி இருக்கும். அப்ப நம்ம உள்ளம் எதை நோக்கி இருக்கு? நம்ம வீட்டை நோக்கி இருக்கின்றது. அப்ப அதுதான் எனக்கு சங்கை புரிந்தது. ஒரு இடத்துக்கு போறோம், எனக்கு படுக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு சரியான ஒரு வசதி இல்லை அப்படின்னா நாம் நினைப்பது வீட்டை தான். நம்முடைய வீட்டை தான் நாம கண்டிப்பாக நினைச்சுவோம் நினைப்போமே தவிர நாம் வேற எந்த வீட்டையும் நம்ம கண்டிப்பா நினைக்க மாட்டோம். அதே போன்றுதான் அத்தியாயம் 5ல 97 அங்க குறிப்பிடப்படுகிறது. அல்லாஹ் சங்கை பொருந்திய வீட்டை, தூய்மையான தளத்தை மனிதனுக்கு நிலையான தங்குமிடமாக ஆக்கியிருக்கும். பைக் அப்படின்னா வீடு. அது எந்த வீடு? எல்லோரும் தங்கக்கூடியது, யாராக மனிதர்கள் தங்கக்கூடியது வீடு. வீட்டை, தூய்மையான தளத்தை மனிதனுக்கு நிலையான தங்குமிடமாக ஆக்கியிருக்கின்றான். இன்னும் சங்கையான மாதங்களையும் பிராணிகளையும் அடையாளம் பெற்றவைகள். இப்போ சங்கையான மாதங்கள், அடையாளமிடப்பட்ட பிராணிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் எதை உங்களுக்கு தேவையாக ஆக்கியிருக்கிறானோ அது வந்து உங்களுக்கு தேவை. இப்ப நிறைய உணவுகள் வந்து குரானுடைய அடிப்படை நிறைய தடுக்கப்பட்டிருக்கு. எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்படும். எதை சாப்பிட வேண்டும், எதை தடுத்து கொள்ள வேண்டும் என்று. அப்போ சங்கையான மாதங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஆண்டுகளில் 12 மாதங்கள் உண்டு, அனைத்துமே சங்கையானது. நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சங்கையானது கிடையாது. அல்லாஹ் இவ்வாறு செய்திருப்பது நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியில் இருப்பவற்றை எல்லாம் நன்கறிவான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவே. நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் நன்கறிவானா இருக்கிறார். அல்லாஹ் வந்து நீங்க சொல்லக்கூடிய சடங்கு செய்யக்கூடிய ஆலயங்களிலோ இல்ல காபான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே இறைவன் வந்து என்ன செய்யல ஆதிக்கம் செலுத்தல. அவன் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்திலும் இறைவன் ஆதிக்கம் செலுத்திக்கிறான். ஒரு பழங்களாக இருக்கட்டும், ஒரு உணவாக இருக்கட்டும்,
ஒரு கடலாக இருக்கட்டும், ஒரு மலையாக இருக்கட்டும், மலையாக இருக்கட்டும், சூரியன், சந்திரன் எதுவாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய எல்லா பொருளும் இறைவனுடைய ஆதிக்கம் இருக்கும்போது எது புனித இடம்? இப்போது புனித இடம் ஏதாவது ஒண்ணு இருக்குதா? அப்போ அதையெல்லாம் யாரெல்லாம் புனித இடம், புனித யாத்திரை என்று யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைத்தையும் நிறுத்திவிட்டு இறைவன் பக்கமே முற்றிலும் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த குரான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குரானை இறைவேதம் என்று நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இறை வைத்துக்கொண்டே ஒரு சடங்கு இருக்குன்னு சொன்னா அது என்ன செய்யணும்? குரான் என்பது எல்லா மனிதரும் ஒன்றிணைக்குமே தவிர நீங்கள் செய்யக்கூடிய சடங்கு தவறு, நாங்க சொல்லக்கூடிய சடங்கு சரின்னு சொல்ல முடியாது. இன்னொரு ஆலயங்கள் இன்னொரு ஆலயத்துக்கு கூப்பிட்டு வர்றதா? ஒரு கிறிஸ்தவர் ஏற்கனவே ஒரு ஆலயம் போறாரு, இந்த குரானை படித்து இஸ்லாமுடைய மார்க்கம் நல்லா இருக்குன்னு வராரு. வந்த உடனே அவர் ஏற்கனவே அவருக்கு ஒரு புனித மேடம் இருக்கு. அந்த புனித மேடம் வேணான்னுட்டு உள்ள வரும்போது அவருக்கு இன்னொரு புனிதத்தை காமிப்பீங்களா? ஒருவர் சிலை வணக்க வழிபாடு பண்றாரு, அவருக்கு ஏற்கனவே ஆலயங்கள் இருக்கு, அவர்களும் தீப ஆராதனை பண்ணியிருக்கிறாங்க, அவர்களும் மெழுகுவர்த்தி ஏற்றி பல மாதங்களையும் அவரும் கொண்டாடி இருக்கிறாரு. ஆனால் இஸ்லாம் மார்க்கம் இந்த குரான் தெளிவாக இருக்கின்றது வர்றாரு. வந்தா நீங்க ஒரு அந்த மதத்தை விட்டுருங்க, இந்த மதத்தை வச்சுக்கிட்டு சொல்றீங்களா என்று கேட்டா இப்பதான் அங்க குழப்பங்கள் ஏற்படுது. குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்கத்தான் இந்த குரான் பேசுகிறது. நீங்கள் ஒரே வார்த்தையின் பக்கம் வாருங்கள், ஒரே சொல்லின் பக்கம் வாருங்கள். ஓர் இறைவன் தான், அவை தவிர வேறு இறைவன் கிடையாது. ஓர் வேதம் தான், அதை தவிர எதுவுமே கிடையாது. உலகத்தில் எதுவுமே இறைவனுக்கு இணையானது கிடையாது. எதுவும் சடங்குகளும் கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது. இறைவன் மட்டுமே நேரடியாக இருக்கின்றான் என்ற அடிப்படையில தான் இந்த குரான் நம்மோடு பேசுகிறது. நீங்கள் மார்க்கத்தை சொல்லிட்டு திருப்பி இல்ல இந்த மாதம் ஆடி மாதம் புனிதம் கிடையாது, தை மாசம் புனிதம் கிடையாது, தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, கிறிஸ்துமஸ் கிடையாது, நியூ இயர் கிடையாது என்று சொல்லிவிட்டு இந்த குரானை வைத்துக் கொண்டு இவர்கள் ஒரு சடங்குகளை செய்து கொண்டிருக்க இது புனித மாதம் என்று அவர் இது புனித நாட்கள், புனித மாதங்கள், இது புனித கட்டிடம் என்று சொல்லக்கூடிய நிலையை பார்த்தா குழப்பமாக இருக்கின்றதுனால இந்த குரான் எவருக்கும் குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாக பேசுகிறது. காபா காபா என்று சொல்வது மனிதனுடைய நிலையானது. மனிதனுடைய நிலையானது பாதை. அப்ப என்ன பாதையா இருக்கணும்? இந்த கால் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கு கூட நம்ம காவை என்று சொல்லலாம். காவை அப்படின்னா உறுதியானது. கணுக்கால் பாதை உறுதியா இருக்கின்றதோ மனிதனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். பாதை என்றால் உடனே கால் அல்ல, நம்ம செல்லக்கூடிய வழி, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடு அனைத்து எப்படி இருக்கணும்? ஒரு நேரான வழியில இருந்தால் அதுதான் பாதையாக வழியாக இருக்குது. இதுவே இஸ்லாத்துடைய மார்க்கமாகவும் இருக்கின்றது. எனவே காவை என்று சொல்லக்கூடிய காவை என்பது இறைவன் காட்டக்கூடிய கட்டிடங்களோ ஆலயங்களோ கண்டிப்பாக கிடையாது. மனங்களில் எது உறுதியாக இருக்கின்றதோ நம்முடைய வழி, நம்முடைய மார்க்கம், நம்முடைய சிந்தனை எனக்கு தான் நம்மளுக்கு காபாவாக இருக்கின்றது என்பது அடிப்படையில் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இறைவன்